கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 29வது அதிகாரம் 17வது வசனம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்கள் வறண்டு போன சூழ்நிலைகளெல்லாம் வயல்வெளியாக மாறும். அதன் பின்னர் அது ஒரு காட்டைப் போல செழிப்பாக வளர்ந்தோங்கும். வறண்ட நிலம் செழிப்பாக மாற என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலத்தை உழுது உரமிட்டு விதைகளை விதைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை ஆழமாக சிந்திக்க வைக்கும். அதுவே உழுவதற்கு எடுத்துக்காட்டு. அந்த வசனத்தில் நாம் உறுதியாய் நிற்பது என்பது உரமிடுதல். நல்ல செயல்கள் நாம் விதைக்கும் விதைகள். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கையில் செழிப்பு நிச்சயம் வரும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் நன்மைகளை கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இருதயத்தில் வைத்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. வசனத்தில் உறுதியாய் நிற்க பலனை கொடுங்க. நல்ல செயல்களை செய்ய கிருபை கொடுங்க. வனாந்தரமான சூழ்நிலைகளை செழிப்பான வயல்வெளியாய் மாறப்பண்ணுங்க. மற்றவர்களுக்கு நாங்கள் உதவும்படி எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.